கேளுங்கள் செயலுள்ள பெரியவர்களே. கடவுளை கண்ணால் பார்த்தது கிடையாது. ஆமா இதுவே யாரும் பார்த்ததில்ல. என்ன கல்ல வைத்து மஞ்சள் பூசி போட்டு வச்சு சாமி கும்பிட்டா ஆனா மனித வடிவத்திலேயே ஒரு கடவுள் இருக்கிறார். ஆமா இப்ப வந்து அதே கடவுள் வந்து பேசக்கூடிய கடவுள். பேசக்கூடிய கடவுள் கண்ணுல வருது. ஏன்னா நம்ம பாக்குறது வந்து இப்ப பேசும்போது நாம பார்க்க போறோங்க. இந்த கல்லையும் நாம தான் வைக்கிறோங்க. இது வெளில கண்ணுல பேசுறத பேசல, நேர்ல பார்த்ததில்ல. அதனால மனிதனுக்கு யாருக்குமே வந்து கஷ்டம் இல்லாத மனிதன் யாருமே கிடையாது. ஆமா எல்லோரும் ஒரு கஷ்டம். பணக்காரனுக்கும் கஷ்டம், ஏழைக்கும் கஷ்டம். என்ன அதுல வந்து முக்கியமானது வந்து எது தெரியுமா? மழலை செல்வம் அப்படின்றது ஒரு பெரிய கஷ்டம். ஆமா ஏன்னா இந்த மாதிரி நாடகத்துல வந்து எத்தனையோ பேர் சிவபெருமான வேண்டி அந்த குழந்தை பெற்றுக்கிறாங்க. ஆமா அதனால உங்களுக்கு குறையில்லாத மனிதன் யாரு கேட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குறை. ஏன்னா ஒரு வீடு கட்ட முடியலன்னு ஒரு குறை, ஒரு சொத்து வாங்க முடியலன்னு ஒரு பிள்ளைங்க வேலைக்கு போக முடியல படிச்சுட்டு அப்படின்னு ஒரு படிப்பே வரலன்றது ஒரு குறை. ஆமா அது போல எத்தனையோ குறைக்குது. இருந்தாலும் இந்த கண்ணில் இன்னைக்கு வந்து கடவுளை பேசக்கூடிய தெய்வம் வருது. ஒவ்வொருத்தரும் எழுந்து வந்து உங்களுக்கு மனதில் இருக்கிற குறையை சொல்லி கடவுளே எனக்கு இந்த குறை நின்றதே உண்டானா உனக்கு ஒரு அபிஷேகம் பண்றேன், இல்ல ஒரு உண்டகம் போடுறேன், இல்ல ஒரு பட்டு எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் வந்து மனசுல நினைச்சு அந்த உங்களால் கையில காசு இருந்தா போடு, இல்லைன்னா அந்த திருநூறு குங்குமத்தை எடுத்து நெத்தில வச்சுட்டு வந்ததே உண்டானா உங்க குடும்பம் நல்லா இருக்குன்னு சொல்லி இந்த மகாபாரதம் சொல்லுது. ஆமா என்னமா ஆண்டுக்கார் வராங்க காசுக்காக பேசுறாங்கன்னு சிலர் நினைப்பாங்க. சொல்றாங்க ஆமா ஏன் சொல்லணும்னா சில ஆமா அதனால கடமையை செய் பலனை எதிர்பார்க்காத அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கடமையை சொல்றோங்க எல்லாரும் செய்யாத அவங்க இஷ்டம். ஆமா ஒவ்வொருத்தரும் எழுந்துவாங்க கடவுள்கிட்ட போய் முறையிடுங்க. என்ன ஒரு உள்ளட்டி ஊர் கவுண்டர், உள்ளட்டியை சேர்ந்த அதே ஊர் கவுண்டர் சாக்கப்பா. அப்படியே உள்ளட்டியை சேர்ந்த ஊர் கவுண்டர் சாக்கப்பா. ஆமா கொடுக்கின்ற காஞ்சானம் யார் பேர்லடா அதே சிவபெருமான் பேர்லயே கொடுக்க யானைச்சிக்கோ இடம் கொண்டு பொருளுதவி செய்யணும். சிவபெருமான் வர்ற நேரம் அதே சிவபெருமான் பேர்லயே பணம் கொடுத்திருக்கிறார். சிவபெருமானுடைய கோபம் எப்படி வரைக்கும் திருவண்ணாமலையில. ஆமா அது போல எங்க குடும்ப நோய்வற்று வாழ்வ குறைவற்ற செல்வமா இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி மனதார வேண்டி பணம் கொடுத்திருக்கிறார். அன்னவர் குடும்பம் அதே போல வாழணும்னு சொல்லிட்டு நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். அவரால் அழைக்கப்பட்ட காஞ்சன் நாடக மன்றத்துக்கு இந்த காலத்து பேரு பிரபாகரன் இந்துமதி. அதே பிரபாகர் இந்துமதி கொடுக்கின்ற காஞ்சானம் யார் பேர் என்றால் அதே வந்து சகாப்பா தாத்தாவாகிய சாக்கப்பா. இவரு அவர் கொடுக்க இந்துமதியும் பிரபாகரன் கொடுக்கறது இவர் பேர் என்ன சாதப்பா. இருந்த இரண்டு பேர் சேர்ந்து விட்டாரு. அப்படி சொர்க்கபதி அடையாமல் இருந்தாலும் சொர்க்கபதி அதே சிவனுடைய வார்த்தை கேட்டு அதே சிவன்பதி அறிய வேண்டும் என்று ஆண்டவனை பிரார்த்திக் கொள்வோம். அவரால் அழைக்கப்பட்ட காட்சியான நாடக மன்றத்துக்கு அதே பிடிஎஸ் மைக் செட்டை சேர்ந்தவர்கள். பிடிஎஸ் மைக் செட். ஆமா ஏன்னா இந்த ஒலி பந்தல் அமைப்பு வந்து எல்லாம் இருக்கலாம். ஒரு வீட்டுக்கு அந்த கதவு வாசல்கள் தான் மெயின் அழகு. அது போல இந்த நாடகக்காருக்கு வந்து இந்த பந்தலும் இந்த லைட்டு இந்த மைக் தான் ஒலி. ஆமா ஆனா இருந்தாலும் வந்து அவர்களுடைய பேரும் போல ஓங்கி வளர வேண்டும் என்று அதே வந்து ஆண்டவன் எம்பெருமானை கோவிந்தா கோபாலா கண்ணா மணிவண்ணா கோபாலா என்று சொல்லிட்டு அவன் பேரை சொல்லி அவன் பேரிலே கொடுக்க அதே அவராகப்பட்ட கோபுரம் எப்படி வளர்கிறதோ அவர் குடிகோத்திரம் வளரும். போன இடமெல்லாம் வந்து வெற்றியை காணும் சொல்லிட்டு ஆண்டவனை பிரார்த்திக் கொள்வோம். அவரால் அழைக்கப்பட்ட காட்சி நாடக மன்றத்துக்கு Yeah.
தேவி அப்படி இருந்தாலும் சாமி கைதாரிகள் வந்திருக்கக்கூடிய தருணம் யானை முதல் ஜென்மம் எறும்பு கடை ஜென்மம் என்று சொல்லக்கூடிய ஜீவராசிகளும் 84,000 ஜீவராசிகளே அடுத்து நாமல் பையனுக்கும் கடவுளே பரம்பொருளே சக்தி இல்லாவிட்டால் சிவன் கிடையாது சிவன் இல்லாவிட்டால் சக்தி கிடையாது இருவரும் இல்லாவிட்டால் உலகத்தில் பயிலக்கூடிய கடவுளே ஒன்றும் கிடையாது இருந்தாலும் சாமி உன்னை நான் பார்க்க போது எப்படி தோற்றமளிக்கிறது தெரியுமா எப்படி சாமி திங்களை செஞ்சலையாய் போட்டி திங்களை செஞ்சலையாய் போட்டி சிதம்பரே வாசா போட்டி மான்மனு தரிப்பே மன்னா போட்டி போட்டி ஒரு கையில் சூலத்தை ஏந்திக் கொண்டு இந்த கையில மலையில அமர்ந்திருக்கும் போது இந்த உலகத்தில் இருக்கக்கூடியவர்களாம் உன்னை வந்து எப்படி வரைக்கணும் தெரியுமா எப்படி அந்த மங்களவாதிய மங்களம் பாடியம் சங்கீதம் என்று சொல்லக்கூடிய 32 வாதிகளோடு கணீர் அழுத்திக் கொண்டு பலவிதமான மலர்களை கொண்டு வந்து பரம கடவுளை என்று சொல்லி உன் மீது போட்டி பணிஞ்சு சாமி இந்த பாமர மக்கள் வந்து உண்மைப்படுத்துகிறாங்க. அப்படி பணியக்கூடிய தருணம் அமர் மக்கள் யார் எப்படி தெரியுமா அந்த வானவ தேவர்
பரப்பான் அனைவரும் ஓடொழுந்து உன்னை செய்கிறாங்க சாமி. இப்படி இவங்கெல்லாம் பணியும் போது உலகத்திலே சக்தியாக நான் பிறந்து இந்த உலகத்தை பிரபஞ்சமாக்கி பாதியாக நான் இருந்து உன்னை பணியாத விட்டதை உண்டானா என்ன நடக்கும்? உனக்கு பாவம் வரும். பாவம் வந்து ஆங்கார பாவம் வந்து சிக்கனுக்கு உண்டானா பஸ்மமாய் விடுவேன். இருந்தாலும் சாமி உன்னை எப்படி படியா தெரியுமா? என் பாதத்தை படுத்திருக்கிறேன். அடி சோதி மூடி ஓடி ஓடி வந்து பாதத்தை படித்திருக்கிறார். கடல் சொன்ன உலகத்தை சுகசியாமமாகவே வாழ்வாய். அப்படியா சாமி? உங்களுடைய ஆசீர்வாதம் இருந்ததே இந்த நீரோடிய காலத்துல நிச்சயம் குறையில்லாம வாழ்ந்திருப்பேன் சாமி. இருந்தாலும் ஒரு வார்த்தை கேட்கலாமா? கணவர் இடத்துல ஒரு வார்த்தை ஒரு 1000 வார்த்தை கேளு. சரி சாமி. உலகமெங்கும் எங்கும் படியளக்க பரம கடவுளே, இந்திய நாட்டினத்தில் தேவியாக எங்களுக்கு பார்வதா வர வேண்டும் என்று அழைத்திருக்கிறாய். என்ன காரணம் சாமி? அன்பார்ந்த தாய்மார்களே, தந்தைமார்களே,
சிறியோர்களே பெரியவர்கள் மட்டுமா ஆ, இல்லையா? ஆமாங்க. இந்த அச்சா பாத்திரமாகப்பட்டது சாதாரணம் என்று அல்ல. கிடையாது. இல்லையா? ஆமாங்க. ஆதி நாட்களிலே ஏய். பாவியான துரியோதனன் ஆமா. புதிதாக மண்டபத்தை கட்டி ஆமா. விருந்துக்கு வாழ்ந்து வரவழைத்து சூதனால் பகடையாடி நாடு நகரமா பறித்து விட்டான். பாவியான துரியோதனன் பாண்டவரிடத்தில் அந்த அக்கா கரெக்டா சொல்லு. ஆ, அப்படி பறித்திருக்கும் போது ஆமா. அனைத்தையுமே தோற்றுவிட்டு காலே வனவாசம் போனார்களாம். ஆமாங்க. போகும்போது ஆ. பாண்டவர் ஐயர் ராஜேஸ்வரர் போகும்போது பின்னாடியே பாஞ்சாலி பின்தொடர்ந்து போனாராம். சத்தியமா பின்னாடிதான். ஆமா. ஆமாங்க. நடந்து கொண்டு போகும்போது ஆ. சூரிய பகவானாகப்பட்டவர் பார்த்தாரு. இந்த அச்சா பாத்திரத்தை மாடாய மகாவிஷ்ணு கையில் அச்சா பாத்திரத்தை கொடுத்து ஏய். பாஞ்சாலி கையில் கொடுத்தாரு. ஆமாங்க. இல்லையா? ஆ. அப்படி கொடுத்த உடனே ஆமா. விடிய காலை நல்ல நேரம் ஆமா. 4 மணிக்கு இருந்து ஏய். குளக்கரையில் குளித்து விட்டு சாமமானத்தை வெட்டி விட்டு ஆமா. அந்த சூரிய பகவானை இப்படி நீ வேண்டதே ஒன்றானா ஆ. 32 வகை பதார்த்தமாக பலகாரங்கள் வந்து சேருமா சேருமா? இல்லையா? ஆமா. அந்த பலகாரத்தை சாப்பிட்டு ஏய். பாண்டவர் 5 தாலியும் காப்பாற்றி விட்டாலும் ஆமாங்க. பாஞ்சாலியானவர் ஆமா. அப்பேற்பட்ட அச்சா பாத்திரம் ஆகப்பட்டது. ஏய். இந்த சபையின் அடி வருகிறது. ஆமா. வரக்கூடிய தருணம் ஏய். கையில ₹1 ₹2 இருந்தா அந்த சொம்புக்குள்ள போடலாம். ஆ. அச்சா பாத்திரத்துக்குள்ள ஆ, இல்லாவிட்டால் தொட்டு கூட கும்பிடலாம். ஆமாங்க. யாரும் தயவு செஞ்சு கல்லு மண்ணு போட்டீங்கன்னு வச்சுக்க ஆமா. அந்த குடும்பம் விருத்தி அடையாது. கண்டிப்பா நாம கேட்டுப்பா. சொல்வது கிடையாது. ஆ. சொல்றது கம்மு காது கேட்கணும். ஆமா. நாம சொல்வது கிடையாது. கிடையாது. ஆதி காலத்துல வேதங்கள் சொல்கிறது. சொல்லுகிறது. இல்லையா? ஆமா. சபையினாடி வருது. ஆமாங்க. சொம்பும் பத்திரம் ஆ. நீங்களும் பத்திரம் பத்திரமா போயோமா எதிர்க்காக என்ன கேக்குறதுன்னு கேக்குறேன். அடி கேக்குறேன் சாப்பாடு அவர. அடியாளக்க போறதுக்காக தான் நான் வேற அழைச்சேன். மடியளக்க போறேன் என்று சொல்கிறேன். ஆமா, மடியளக்க போகக்கூடிய தருணம் சில நாட்களாக சில வார்த்தைகள் கேட்கணும். ஏன்னா சந்தேகம். கேட்கணும். ஏன்னா பொம்பளை சந்தேகம் வந்தா சந்தேகத்தை தீர்த்துட்டு போகணும். சில வார்த்தைகள் கேட்கணும் எதிர்பார்த்திருந்தா ஆனா என்னைக்குமே நேரம் கிடையாது. இன்னைக்கு கேக்குறேன் நீ. ஆனா இன்னைக்கு நேரம் கிடைக்கும். உலகத்தில் முதல் தெய்வம் என்று சொல்லி சாமி. ஆமா. ஆங்காங்க ஒரு கோயிலை கட்டி அநேக விதமான தெய்வங்களை வச்சு கொண்டாடுறாங்க. ஒரு தவிர உண்மையை கோயில் கட்டி கும்பிடுறாங்க. ஒரு தவிர நம்ம சின்னமகனி பெரியமகனி கோயில் கட்டி கும்பிடுறாங்க. ஒரு தவிர எங்க அண்ணாலையும் வெளியக்கூடிய மாலாய மகாவிஷ்ணு கோயில் கட்டி கும்பிடுறாங்க. அப்படி கண்டது கண்ட இடத்துல வச்சு கும்பிடுறாங்க. மரத்தை கண்டாடி கும்பிடுறாங்க, கல்லு கண்டாடி கும்பிடுறாங்க, புத்த கண்டாடி கும்பிடுறாங்க, எதை கண்டாடி கும்பிடுறாங்க, மனுஷனை பார்த்தா கூட ஒரு பெரிய துணி பைய கும்பிடுறாங்க. இதுல யாரு முதல் கடவுள்? உலகத்தில் முதல் கடவுள் யாரு என்னன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியல. யார் சாமி முதல் கடவுள்? இதுதான் உனக்கு சந்தேகம். அதேதான் சந்தேகம். நான் கூட ஒரு 10 பவுன் நகை காட்டுறேன் பயந்துருந்தேன். பவுன் விற்கிற வேலையில சாமி பல கோடி ரூபாய் பணம் இருந்தாலும் தெரியும், 10,000 கணக்கான ஏக்கர் இடம் இருந்தாலும் தெரியும், ஒரு சந்தேகம் வந்துட்டே ஒன்றா அந்த சந்தேகம் தீர்றதுக்கு இந்த அங்கத்துல அப்படியே பத ஒரு இதாக்கும் தேவி. ஏன்னா ஒரு மனிதனை கண்டா கையெடுத்து கும்பிட்றாங்க. நான் மனிதனுக்காக கிடையாது. எனக்கு ஒரு மரியாதை. மனுஷன் மனுஷன் இயேசுவே நான் அவங்க அங்கத்துல குடியிருக்கிறேன். அதனால தான் இந்த பெரியவர்களை கண்டவனே கையெடுத்து கும்பிட்றது. நான் உள்ளத்துல ஈசன் மணி ஈசன்றாங்க பாரு. மனுஷன் மனுஷிலுக்கிறான். அதனால அந்த எனக்காக தான் அவங்களை இப்ப கையெடுத்து. அதுதான் மனுஷன்னா ஈசனை குறிக்கிறது. ஆமா, அதான் அந்த பெரியவங்களை கையெடுத்து கும்பிட்றது எண்ணி கும்பிட்ட மாதிரி. உலகத்தில் முதல் தெய்வம் யாரும் அத்தனை சந்தேகம். அது உலகத்தில் முதல் தெய்வம். உலகத்திலே முதல் கடவுள் நான் தான்.
நான் தான் உலகத்தில் முதல் கடவுள். உலகத்துல முதல் கடவுளா இருந்தது எனக்கு தெரியாது போச்சு கடவுளே. எல்லாருமே சாட்சி, நீ சொல்றது எல்லோருமே சாட்சி. உலகத்துல முதல் தெய்வம் தானே. ஒரு தலைவரா வந்தா இல்ல ஒரு கவுன்சிலரா வந்தா ஒரு கவுண்டரா இருந்தா அவங்க வீட்டுக்காரங்க ஒரு நடிகை நடக்குவாங்க. அந்த மாதிரி நான் உலகத்தில் முதல் தெய்வம்னா உங்களுக்கு எப்படி கீழே போகணும்? எனக்கு ஒரு பெருமையாக இருந்தா சுபாஜியம் அதே உள்ளூரை சேர்ந்த அருமை என்னால வெளிவரக்கூடிய ஆசைக்கும் அன்புக்கும் பாசத்துக்கும் பண்புக்கும் நிறைந்து வினாவிலே கலந்து பெருமையோட மனமளித்திருக்காக மதிக்கக்கூடிய அருமை அண்ணா சுரேஷ் ஒன்று, மீனா ஒன்று, சிறுநீதி ஒன்று, மோகித் ஒன்று, நால்வரும் ஒன்று கூடி அருமல் பக்கத்து சாதாப்பன் அருமை தந்தையார வெளிவரக்கூடிய பெரிய அப்பாவா வெளிவரக்கூடிய சாதாப்பா அப்பா அம்மா கொடுத்திருக்கிறாங்க. இருந்தாலும் அவர் கொடுத்திருக்கபடியாக எப்படி வாங்க வேணும் தெரியுமா? ஒரு பொன்னாங்கள் நேர்ந்ததையா வந்த இடங்களெல்லாம் ஒரு வனவாசங்கள் நேர்ந்து விட்டது. வைக்கக்கூடிய தருணத்துல எத்தனையோ கஷ்டம் வச்சோ, நஷ்டம் வச்சோ, நோய் வச்சோ, நொடி வந்துச்சோ, வாழ்ந்ததும் பொழைச்சதும் முன்னோர்கள் பொழைச்சதும் பின்னோர்கள் பொழைச்சதும் பார்த்து எப்படி எல்லாம் வாழ்ந்துருப்பாரு, எப்படி எல்லாம் சம்பாதிச்சிருப்பாரு. இருந்தாலும் இந்திய நாட்டிலத்துல எல்லாம் வாழக்கூடிய தருணம் எங்களை எல்லாம் விட்டு விட்டு போய்விட்டாரு. என்னுடைய பெரியப்பா இருந்திருந்தது உண்டானா எனக்கு தெரிஞ்சு யோசனையும் நல்ல புத்தியும் பொண்ணு புத்தி தெரிஞ்சு யோசனையும் அறிஞ்சு யோசனையும் அறியாத யோசனையும் அத்தனையும் சொல்லியிருப்பாரு. என்னுடைய தந்தையார் போல் இருந்து விட்டு காப்பாற்றி விட்டு அத்தனையும் சொல்லிவிட்டு இவங்கெல்லாம் போய்விட்டாரு. எனக்கு யாரும் ஒரு தொழில் கிடையாது என்று சொல்லி மன வேதனையோட மன வருத்தோட பெரிய காலம் நல்ல நேரத்தில் கொடுத்து வாழ்க்கை உண்டானா வாசலில் கொடுக்க வேண்டும், பார்ப்புகளை வாழ்த்த வேண்டும், ஆத்மாசாந்தி அடைய வேண்டும் என்று சொல்லி மனமற்றிருக்கிறார். சாதாரண அப்பாவுடைய ஆத்மாசாந்தி அடைய வேண்டும், ஆண்டவன் அருள் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவனை வேண்டிக் கொள்கிறேன். அவரால் கொடுக்கப்பட்ட காஞ்சானா நாடகம் அழைக்கிறார்கள். சுவாஜியா என்னால வெளியேறக்கூடிய கிராவிலே கவி பெருமையோடு மனமளித்திருக்கிறார். தீயினால் சுத்தப்படும் உள்ளாராது மாவினால் சுத்தவாடு. அதுக்கு ஒப்ப இருக்கக்கூடிய வீரப்பன் அண்ணா வெளியேறக்கூடிய அதாவது தாய் மாமனா வெளியேறக்கூடிய சாதப்பன் மாமா மாண்டு போய் விட்டார் சொல்லி மனமளித்திருக்கிறார். இருந்தாலும் அவரு எப்படி வார்த்தை தெரியுமா?
4 நாடகம் ஆகட்டும்மா. தாய்மாமன் உறவு மற்ற ஒரு தாய்மாமன் உறவை போல மற்ற உறவு ஒன்றுமே கிடையாது. தாய்க்கு தாயாகவும் தந்தைக்கும் தந்தையாகவும் இருக்காரு. அதுதான் தாய்மாமன். அந்த உறவு வந்து யாராலையும் குற்றம் சொல்ல முடியாது, கற்பன முடியாது. இருந்தாலும் அது கொப்ப இருக்கக்கூடிய அருமை தந்தையார் வீரப்பன் நல்லா கொடுக்கப்பட்ட காஞ்சானம் அருமை தந்தையார வெளிவரக்கூடிய சாதப்பன் அப்பா மாண்டு மடிந்து விட்டாரு, மண்ணுலகம் போய்விட்டாரு என்று சொல்லி வாழ வாழ கோடிக்காலம் வந்ததெல்லாம் பொதுமென்று வைகுந்தம் போய்விட்டார், பொதுமென்று பொண்ணுலகம் போய்விட்டார். போயிருந்தாலும் தாய்மாமனை விடுதலை சாதப்பன் ஐயாவுடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று ஆண்டவனை வேண்டிக் கொள்கிறேன். அவரால் கொடுக்கப்பட்டு நாடகம் இருக்கிறார்கள். சின்னப்பா போறது சாதாப்பா மேல ஒரு பாட்டு பாடி வாழ்த்து பாடு பாடுறாரு. சின்ன பையா கொடுக்கப்பட்ட காஞ்சானம் மாண்டு வந்திருக்கக்கூடிய ஆமா அருமை தந்தையார் கொடுக்கப்பட்ட காஞ்சானம் அதே சாதப்பா அண்ணாமலை சாதப்பா அப்பையோட ஆத்மா சாந்தி அறிய வேண்டும், ஆண்டவன் அருளை கிடைக்க வேண்டும் என்று சொல்லி வேண்டிக் கொள்கிறேன். அவரால் கொடுக்கப்பட்ட காஞ்சானம் ஆடவமாக இருக்கிறார்கள். அதே அருமை தந்தையார வெளியிடக்கூடிய முன்ராஜ் அப்பா கொடுக்கப்பட்ட காஞ்சானம் அதே மாண்டு நடத்தி இருக்கக்கூடிய அது சாதாப்பா அப்பா மேல கொடுத்து அவரே மாண்டையில மளிகை கொடுக்கணும், சக்தியோட செல்வனி கொடுத்து அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று ஆண்டவனை வேண்டிக் கொள்கிறேன். அவரால் கொடுக்கப்பட்ட காஞ்சானம் அதே நாடகம் இருக்கிறார்கள். சும்மா இதே நேரம் ராஜப்பன் ஐயார் பணம் வளர்த்திருக்கிறார். ஆமா, என்னைக்குமே பெரியவங்களே ஒரு விழாவுக்கு வந்தால் அவங்க பேரை சொல்லணும். ஆமா, அவங்க பேரை நம்ம அடிக்கடி வெளியேந்திர வரைக்கும் நம்ம பேரை சொல்லிக்கொண்டே இருந்தால் அப்போது அந்த தூதர்களுடைய யமதர்மனுடைய காதுக்கு யோசையாக போகுதாம். யோசையாக போனது உடனே இவர் நல்லவர் என்று சொல்லி அங்க சொர்க்கத்துல போன உடனே இடம் உண்டு.
அப்படியா? ஆமா. அதனாலதான் செத்தவங்களை என்னைக்குமே மறக்காம கடவுள் கோவில் நாமளா பார்த்து கோவில் கட்டி அது நாமளா பார்த்து செலி வைத்து கடவுள் என்று கையெடுத்து கும்புறோம். அது பயத்துக்காக. அது கடவுள் கிடையாது. 10 மாசம் இந்த கருவறையை செமந்து ஒரு தாய் தந்தையாரி இரவு பகல் பாராமல் மேடு பள்ளமெல்லாம் செவந்து பெற்றெடுத்து ஈ கடிக்குமோ எறும்பு கடிக்குமோ என்று மார்மாலி தோல்மாலி போட்டு வளர்த்து ஆனால் நம்மளை ஆளாக்கி ஒரு திருமணம் செஞ்சு வைத்து கண் குளிர பாக்குறாங்க பாரு. அதுதான் முதல் கடவுள். பெரியவங்க தாய் தந்தையார் தான் முதல் கடவுள். மற்ற கடவுள் எதுவுமே கிடையாது. அப்பேருக்கு அந்த தெய்வமே போய்விட்டது என்று சொல்லி இப்போது ஒரு விழாவாகவே வெடியந்திர வருதிக்கு நம்ம நடத்த வேண்டுமே என்று சொல்லி ஆனா அந்த நாடகத்தை விட்டு அப்படியே எப்படி பணத்தை போட்டு அந்த ஐயா தாசாப்பு மேல பணம் வாத்தினே இருக்கிறார்கள். அவங்க பேரும் புகழமாடு பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். ஐயா ராஜாப்பன் ஐயா பணம் வளர்த்திருக்கிறார். செத்து சுமவது 4ஆம் கேதுவரை அங்கிருக்கக்கூடிய தாசாப்பன் ஐயர் மேல கொடுக்க தாசாப்பன் ஐயாரும் அவர் உள்ளத்திலும் இல்லத்திலும் குடியாக இருந்து அவர் எந்த முகம் போனாலும் தக்க முகமே இருக்க வேண்டும் என்று ஆண்டவனை வேண்டுகிறோம். பேர் என்ன பேரு? சாதாப்பா சாதாப்பா சுபாஜியா அதே முந்தைய தவம் இருந்து 300 ஆட்சம் வந்து முந்தைய பெயர் சிறந்த தோகையை நீண்ட எடுத்து என்னுடைய தந்தையார் மாண்டு படித்திருக்கிறார், முழுவதும் போயிருக்கிறார். என்னுடைய தந்தையாரை போல உலகத்தில் ஒருவரும் தெரியாது. நான் யாரு தந்தையார் அப்பா என்று கூப்பிட்டதே உண்டான என் சொந்த தந்தை போல் வராது. என்னுடைய தந்தையார் போய்விட்டார் என்று சொல்லி அருமை அக்கா வெளியேறக்கூடிய மகளாகிய வெளியேறக்கூடிய சந்தியா தாத்தா வெளியேறக்கூடிய தாத்தா போயிட்டாரு என்று சொல்லி பேர் சந்தியா கொடுத்திருக்கிறாங்க. எப்படி அப்படி இருந்தாலும் அதாவது அடிமரத்துக்கு தண்ணி பண்றே உண்டான பனைமரம் பல கிளைகள் ஓடுமா இல்லையா? ஆல மரத்தை போல வீர ஓண்டி ஆமா அருகும் புல்லை போல வாழையடி வாழையாக வளர வேண்டும். முன்னோர்கள் செய்த தப்பு முன்னோர்களை பாதிக்குமா? முன்னோர்கள் எந்த தப்பும் செய்யாத நீதி நேர்மையோடு வாழ்ந்து வந்ததே உண்டான பேரும் நல்லா இருப்பாங்க, மகனும் நல்லா இருப்பாங்க, மகளும் நல்லா இருப்பாங்க, பேரும் பேத்தி அத்திரிக்குமே நல்லா இருப்பாங்க. அந்த முன்னோர்கள் எதனா ஒரு தப்பு தவறு செஞ்சது உண்டான அது வாழையடி வாழையாக வருது பாரு வரலாறு. அந்த பேரன் பேத்தி தாக்குமா தாக்குமான்னு சாப்பிட்டு கொடுக்குறாங்க பாரு. அவங்க செய்யற தப்பு தான் பின்னாடி ஒரு பேரன் பேத்தி தாக்குறது. இருந்தாலும் எந்த சுத்தமும் செய்யாத என்னுடைய தாத்தா எங்களெல்லாம் விட்டு போய் விட்டாரு. அவருக்கு எத்தனையோ நல்லதை செஞ்சிருப்பாரு, நல்லதை செஞ்சிருப்பாரு. ஒரு நாளும் மனதில் கெடுதல் நினைச்ச கிடையாது. நல்லா வாழ்ந்தாரு, நல்ல இனத்தை வச்சு வாழ்ந்தாரு. அவருடைய கொடியில நானும் நல்லா வாழ்ந்து வருகிறோம். அப்ப என்னுடைய தாத்தா இருந்ததை உண்டானா எனக்கு எத்தனையோ செல்வாக்குகள் இருக்கும், எத்தனையோ ஒரு ஆதரவாய் இருக்கும். அப்படி என்று சொல்லி மனவேதனையோட மன வருத்தத்தோட வெளியே வரக்கூடிய சந்தி அம்மையார் கொடுக்கப்பட்ட காஞ்சானம் தாத்தாவுடைய மேல் கொடுத்திருக்கிறாங்க. தாத்தாவுடைய ஆத்மா சாந்தி சொல்லி அது ஆண்டவரை வேண்டிக் கொள்கிறேன். அவரால் கொடுக்கப்பட்ட காஞ்சானம் நாடகம் நடிச்சாரு. சுபாஜியும் அதே அருமை என்னால் வெளியேறக்கூடிய நந்த என்ன கொடுக்கப்பட்ட காஞ்சானம் தந்தையார வெளியேறக்கூடிய தாத்தா அப்பா மேல கொடுக்க அப்பாவுடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று சொல்லி வேண்டிக் கொள்கிறேன். கொடுக்கப்பட்ட காஞ்சானம் நாடகம் நடிச்சாரு. என்னமோ கேட்கறான்னு நினைச்சா நம்ம கேட்டு கிடந்துன்னு வச்சுக்க ஒரு பசியோட பசியோட 7 கன்னிமார்கள் காலையில இருந்து 6 மணி இருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் அதனால ஒரு நாளைக்கு எனக்கு பூசு போடக்கூடிய பூ 7 வண்டி பூ. ஆமா அதுக்கே ஒரு 7 பேர். ஆனா இன்று தினத்துல காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் எனக்கு பூ கொண்டு வந்து யாரும் போன கிடையாது. பிறந்தாவனத்துக்கு போன கன்னிமார்கள் திரும்பி வரவில்லை. என்ன ஆவணாங்களே ஏதாவணாங்களே தெரியல. பூஜை முகத்துல இல்லாமல் பசியோட இருக்கிறேன். அதனால இடத்துல ஒரு ஆலோசனை கேட்கலாம் என்றுதான் நான் வரவழைச்சேன். ஆனா நான் எசன்ஸ்ல நான் கேட்டு கலக்கிறேன். அப்படி
உனக்கு பாவம் வருவது வளர்க்கும் கண்டிப்பா பாவம் வந்து நீ எச்சுதான் மறுபடியும் நான் எத்தனை ஊருக்கு எடுக்குது சாமி எத்தனையோ ஊர் எத்தனையோ பயிற்சிகள் எச்சுக்கிறேன் அது ஒன்றும் பண்றதால நான் சரி இப்ப இதுக்கு என்னடி பண்றது சாமி தேவத்தண்ணி தெய்வம் அதாவது கீழே பூலோக்கு போனாங்க என்ன ஆனா ஏது ஆனா தெரியாது எனக்கு தெரியாது உனக்கு தெரியாது பயத்தனால் பைகுந்து போய் எங்க அண்ணன் கேட்கலாம் கம்பெனி இது சும்மா நீ ஒரு பக்கம் விட்டா போது பையனுக்கு போய் சேரும் ஆடும் பொருள் அசிய ஒன்று அவருக்கு தெரியாத ஒன்றுமே கிடையாது அவர் இடத்தில் போய் முறையிட்டால் அந்த கன்னிமார்கள் எங்க இருக்குதுன்னு அவருக்கு தெரியும் எப்படி போய் சேரப்பா போய் எங்க அண்ணன் சொன்னதே உண்டானா கொண்டாடி எப்பவுமே விடாத வச்சுக்கிறது நான் கூட எப்படி என்னமோ இருந்தா அவங்க அண்ணன் போற வைகம் தான் பாரு எங்க அண்ணன் போய் சொன்ன வச்சுக்க எங்க அண்ணன் ஞானத்துல அடிச்சு பாக்குறாரு அவங்களுக்கு என்ன போற வந்துச்சு எங்க அண்ணன் தேடி நடிச்சுலாம் மூஞ்சி எடுப்போம் அந்த வைகம் நாம
இந்த வையகம் என்று சொல்லக்கூடிய உலகத்தில் சீரு சிறப்போடு என்பு போன இடங்கள் எல்லாம் பேரு புகழோடு வாழபடியாக ஆண்டவராக அறிவுரைக்கு கிடைக்கும். அப்படி இருந்த போது இன்று நாளில் ஆதி நாளிலே தேவரால் உற்பத்தம் செய்த தேவசபை இக்காலம் என்று சொல்லக்கூடிய காலத்திலே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த மாபெரும் மக்கள் சபை. இந்த மக்கள் சபை முன்பதாக நான் வேடம் தரித்து வந்திருக்கிற போது நான் யாரு, பேர்வழி என்ன, யாருக்கு மகன், எதற்காக வந்திருக்கிறேன் ஏதாவது கேட்டப்பா. ஐயா சாமி, நீங்க யார் என்பது உலகத்தின் விஷயம். சரி, எனக்கும் தெரியும். இருந்தாலும் பாமர மக்களுக்கு இவர் என்ன என்று சொல்ல வேண்டும் இல்லையா? உங்க பொண்ணான வாயினால் சொல்லுங்க. வாயால் தெரிவிக்கின்றேன், நன்றாக கேட்க.
மாமனுக்கும் என் மாமனாக விளைவிடக்கூடிய கமிஷனானவன் தான் என்று கர்வத்தோடு கொடுங்காலம் ஆட்சி செய்து வந்தான். இந்த தேவர் மூவர் யாவர்களும் மாதவா கோவிந்தா மதிசூதனா கருடவகனா பஞ்சாயதா பாண்டுரங்கா பத்தர் போட்டு சமையா இன்று நாளில் அசுரர்கள் ஆர்ப்பாட்டம் தலை துவங்கிவிட்டது. தேவர்களாகப்பட்டவர் நாங்கள் அணுகிக் கொண்டு இருக்கின்றோமே, என்ன காரணம் சாமி, ஏன் மௌனமாக இருக்கின்றாய் என்று தேவர்கள் எல்லாம் என் மீதிலே வந்து முறையிட்டார்கள். சரி, தேவர்கள் குறைகளை தீர்ப்பதற்கு தாய்மாவனாக கமிஷனுடைய கர்வத்தை ஒழிக்கும் முறைக்காக 8வது போர் என்று சொல்லக்கூடிய போரிலே தாய் தேவகி அம்மனுக்கும் தந்தையாக விளைவிடக்கூடிய வசுதேவ மூர்த்திக்கும் பிள்ளையாக ஜெகனம் எடுத்து எதென்ன காரணம், இரவு 12 மணி அளவிலே சிரசலை என்று சொல்லக்கூடிய சிரசலையிலே நான் பிள்ளையாக பிறந்தேன். பிறந்த தந்தை தாயானவர் கொலை செய்ய கிடையாது. இந்த பருத்து மகா எந்த காரணம் என்னவென்றால், இந்த பாதகனாக விளையக்கூடிய தாய்மானாக விளங்கும் கமசனை கொள்ள வேண்டுமானால் யாராவது ஒரு சாப்பு கேடுகாலாக வேண்டும். அப்படி என்னோட மனதிலே எண்ணங்களை தோண்டி பருத்து மகாமுனிவர் சிவபெருமான கோயில் தவம் செய்து இருக்கக்கூடிய அவனுடைய இடத்திலே சாபத்தை பெற்றால் இவனுக்கு அழிவது நிச்சயம் என்று சொல்லி நான் யோசனை செய்து பருத்து மகாமுனிவர் இடத்திலே சாபத்தை பெற்றான். பருத்து மகாமுனிவர் இடத்திலே சாபத்தை பெற்றான். என்னோட தாய்மாமனாக விளங்கும் கமசனானவன் 8வது கொள்ளை அவனுக்கு கட்டாய மரணம் என்று வரக்க அழைத்தான். அதனால் நான் 8வது பிள்ளையாக பிறந்தேன். பிறந்த உடனே என்ன செய்தார், என்னை எடுத்து சென்று இருவாடி இருவாக என் தந்தையார் இடத்திலே சொன்னேன். 7க்கு எனக்கு முன்பதாக பிறந்த பிள்ளை 7 பிள்ளைகள் பிறந்தது. 7 பிள்ளைகளும் அழைத்து விட்டான் தாய்மாமனாக விளங்கும் கமசன். 8வது கொள்ளையிலே நான் பிறந்திருக்கின்றேன். இந்த இடத்திலே விட்டால் என்னை அழித்து விடுவான். விடியத்துக்குள்ள தந்தையே என்னை எடுத்து சென்று என்று சொல்லக்கூடிய நான் பிறந்த இடமோ வடபதராபுரி நகரம் சிரசலிலே பிள்ளையாக பிறந்தேன். என் தாய் தந்தை இருவர்களும் ஒன்றாக சேர்ந்தால்தானே நமக்கு மரணம் என்று சொல்லி என் தாய் மாமனாக விளங்க வரக்கூடிய கமிஷனானவன் பிரித்து சிரசலிலே அடித்து விட்டான். அப்படி என்னோட சூழ்ச்சியால் அவங்களை இருவர்களும் ஒன்றாக சேர்ந்து நான் ஜகனம் எடுத்தேன். ஜகனம் எடுத்து காரணத்தபடியால் இரவோடு இரவாக இருந்தது வடபதராபுரி நகரமாக இருந்தாலும் இரவாக இரவு ரேப்பலிலே சென்று ஆயப்பாடியில் அசோதம்மன் இடத்திலே ஒரு பெண் குழந்தை சொல்லக்கூடிய தங்கையாக விளங்கும் காளியா பரமேஸ்வரி பிறந்திருந்தார். சேதி அறிந்து என் தந்தையார் இடத்திலே பிறந்த உடனே சொல்லினேன். வார்த்தை அறிந்து என் தந்தையானவர் எடுத்து இருவோடு இருப்பாக சென்று வடபதராபுரியில் இருந்து ரேப்பலியில் சென்று என்னை கொண்டு போய் விட்டார். நந்தகோபாலன் இடத்திலே நான் மகனாக வளர்ந்த மகனாக வளர்ந்து இருக்கக்கூடிய நேரத்தில் தெரிந்த உடனே மீண்டும் பெண் குழந்தை பிறந்திருக்கின்ற அங்கிருக்கூடிய பெண்களை குழந்தையை கொண்டு வந்து இங்கு வைத்து விட்டார். எழுந்த உடனே பெண் குழந்தை பிறந்திருக்கின்ற செய்தி அறிந்து மாமனானவன் வீசி எழுந்து வந்து வீசி ஆகாயத்தில் இருந்தான். தங்கையானவள் அடைய என்ன உன்னால் கொள்ள முடியாது, உன்னை கொள்வதற்கு ஆயப்பாடியிலே நான் வளர்கின்றான் என்று சொல்ல செய்தி அறிந்தவன் என்ன செய்தான், ரேணுகாசுரன் சகடாசுரன் போன்ற அசுரர்கள் எல்லாம் என் மீதிலே சண்டைக்கு அனுப்பினான். அன்று நான் சின்ன பாலனாக இருக்கின்ற போது அவங்க எல்லாம் அன்றிடத்திலே சம்பாரம் செய்தேன். அடுத்தபடியாக மடிக்க முடியவில்லை என்று சொல்லி பூதிக்கு அனுப்பினான். பூதிகானவள் ஒரு சனத்திலே விசப்பாலையும் ஒரு சனத்திலே நல்லப்பாலை ஏற்றி என்னிடத்து தாய் போலவே உருவு மாறி வந்து வீதியில் நான் விளையாடிக் கொண்டு அண்ணனாக பலராமனோடு விளையாடிக் கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் மகனே வாடா என்னோட பால் ஒன்று என்று என்னை கேட்டார். நேரத்திலே அறிந்து பார்த்தேன் வந்திருக்கக்கூடியவர் பூதிகிறான் என்று சொல்லி விசப்பாலை கருத்தால் பிடித்து நல்ல பாலை நான் வாயால் உண்டி பூதிக மடித்தேன். சேதி அறிந்த உடனே என்ன செய்தார், எப்படியாவது இவனை கொல்ல வேண்டும் என்று சொல்லி சம்பந்தி என்று சொல்லக்கூடிய திருவிழாவை உட்படம் செய்தான். சம்பந்தி திருவிழா செய்து என்னோட அனைத்து மக்களும் தங்கை பெற்ற பிள்ளைகளும் வர வேண்டும் என்று எனக்கு என்னை அழைத்தான். அழைத்த உடனே நானும் என் அண்ணனாக விளங்கும் பலராமன் இருவர்களும் வந்தோம். வந்த உடனே அண்ணனாக விளங்கும் பலராமன் சொல்கிறார், தாய் மாமனா அவர் நம்மளை அழைத்திருக்கின்றார், முன்பதாக நான் வருகிறேன் செல்கிறேன், பின்னால வாடா கண்ணாயில் என்னை அழைத்தார். செல்லட்டும் என்று பின்வழியாக நான் வந்தேன். வந்த உடனே என்னை கொள்வதற்கு மதகுண்ட ஏனையும் 1000 மல்லர்களை ஈட்டி அம்மோடு நிறுத்தி எதிர்கொண்டு நிற்கிறான் தாய்மாமனாக பார்த்தேன். அண்ணா அங்கிருந்து நீ வந்தாய், இங்கிருந்து கொஞ்ச தொலைவு நான் மாமன் இடத்தை செல்கிறேன் என்று சொன்னேன். ஆகட்டும் அண்ணனாக பலராமன் ஒப்பந்தம் கொடுத்தார். ஒப்பத்தை அறிந்த உடனே சென்ற உடனே என் தங்க பெற்ற பிள்ளையை வாருங்கள் என்று தாய்மை அழைத்து இருக்கினான் கமசன். அமசனானவன் இருக்க உடனே இவனை கொல்ல வேண்டும் என்று சொல்லி அன்றைய இடத்தில் 8 வயதிலேயே தாய்மாமனாக விளங்கும் கமசனை மடித்தேன். அப்படி மடித்தபடியால் என்னால் மாமனை கொண்டேன், தேவர்கள் பெயர்களும் தீர்த்தேன். அதனால தங்களுடைய பெயர் என்ன?
கண்ணன் மணிவண்ணன் கார்மேகவண்ணன் உலகாளி உத்தமன் வைகுந்தவாசன் லோக லட்சகன் நமோ நாராயணன் சொல்லக்கூடிய அண்டமாகிய 1008 அண்டமும் 224 புகனமும் சர்வ உலகங்களும் காத்து வரக்கூடிய சாச்சாரி ஆண்டவர் என்று பாமர் மக்கள் அனைவர்களும் அறிவார்கள். அப்படி இருந்தாலும் நான் என்ன செய்கிறேன், என் தொழில் என்ன சொல்லு. ஆண்டவராக இருந்து ஆக்கல் அழித்தல் காக்கல் என்று சொல்லக்கூடிய முப்பெரும் தொழிலை மூவர்களும் செய்து வருகின்றோம். செய்து வரக்கூடிய நேரத்தில் என்ன செய்தார்கள்? ஆண்டவா கோவிந்தா உன்னோட தரிசனம் என்று சொல்லக்கூடிய அவதாரமாகப்பட்டது 10 அவதாரத்தை நான் காண வேண்டும் என்று சொல்லி ஆயிரக்கணக்கான மக்களை எல்லாம் என் மீது தவம் செய்திருந்தார்கள். பக்தர்களுக்கு காட்சி அளிக்க முறையாக முதலாக 10 அவதாரம் என்று சொல்லக்கூடிய தசாவதாரத்தை எடுத்து பக்தர்களுக்கு காட்சி அளித்தேன். அடுத்த அவதாரம் என்ன தெரியுமா? என்னோட மகனாக விளையாடக்கூடிய பிரம்மதேவனானவன் என்னோட துண்டி என்று சொல்லக்கூடிய கமலத்திலே பிள்ளையாக ஜனனம் எடுத்தான். எடுத்த உடனே பிறப்பது செய்து ஏன் கேட்டால் ஆக்கள்